கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியுடைய துணையோடு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த வெளியேறப்பெற்ற செய்திகள் என்னுடைய சொந்த செய்திகள் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய செய்திகள். இந்த காலத்தில், கடைசி காலத்தில் சத்தியங்கள் இல்லாமல் இருக்கின்ற இந்த காலத்திலே சத்தியங்களை தரும்படியாய், வெளிப்பாடுகளையும் மறைப்பொருள்களையும் தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்த தயவுக்காக அவரை நான் கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு இக்காலத்தின் நிலை என்பதை குறித்துதான் நான் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். இக்காலத்தின் நிலை, அதாவது இந்த நாட்களுக்குரிய சபை எப்படி இருக்கிறது, இந்த சபைகள் இந்த காலத்திலே எந்த நிலைமையில் இருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு சபைகளும் எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து செய்திகளை முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் செய்திக்கு கடந்து சொல்வோம். நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் வாசிக்கின்றேன். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னுடைய கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியுள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே நாம் எடுத்துக்கொள்ள போகிற பகுதி என்னவென்றால், உபத்திரவத்தையும் தரித்திரத்தையும் என்பதை குறித்து தான் நான் வேதத்தின் வழியா நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த சபையின் காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ்வர்யமுள்ள சபை, நல்ல செல்வாக்கு உள்ள சபையா இருக்கிறது. ஆனால் அந்த செல்வாக்குள்ள சபையானது தரித்திரத்தில் இருக்கிறது, உபத்திரமுள்ள சபைகளாய் நாம் காணப்படுகிறது என்று வேதத்திலே சொல்லப்பட வார்த்தை. ஆனால் இந்த வசனங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், கடைசி கால தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வில்லியம் மரியன் பிரண்ணம் அவர் பேசின வார்த்தைகள், தேவன் இவர் மூலமாய் பேசின வார்த்தைகள், இந்த தீர்க்கதரிசி மூலமாய் பேசின வார்த்தைகள், அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் பேசின மூலமாய் வார்த்தைகள், அமெரிக்காவிலே அவர் பேசின இந்த சத்தியத்தை குறித்து நான் ஒரு சில புத்தகத்தை நான் வாசித்தேன். மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் வாசித்தது மிகப்பெரிய சத்தியம். அதுல இருந்து கொஞ்சமா சுருக்கமா தான் உங்ககிட்ட நான் வாசிக்க போறேன். அதனால இந்த கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம் செய்தியை நீங்க கேளுங்க. ஒரு சகோதரன் எனக்கு அனுப்புறாரு, மெசேஜ் அனுப்புறாரு. ஐயா, நீங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுங்க ஐயா. இவர் யார் ஐயா, இவரை பத்தி நீங்க எங்ககிட்ட அவரை பத்தி வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அருமையான சகோதரனே, நீங்க நம்ம காலத்துல இந்த உலக தமிழ்நாட்டுல எப்படி தினகரன் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவரெல்லாம் நீங்களாம் தீர்க்கதரிசின்னு சொல்லி நிக்கிறீங்க. அவரெல்லாம் தீர்க்கதரிசியே கிடையாது. புரிதுங்களா? நான் உண்மையை சொல்றேன். அவர் ஊழியக்காரர், அவ்வளவுதான். ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை குறித்து அவர் பேசினார், பாடல்களை பாடினாரு, கோடிக்கணக்கு சம்பாதிச்சு பிள்ளைக்கு சொத்து வச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அவங்க தீர்க்கதரிசி இல்ல, அவங்க தேவனுடைய மனுஷங்களும் கிடையாது. உண்மையை நான் பேசுறேன். ஆனா எப்படி அந்த காலத்துல மார்ட்டின் லூத்தர், வெஸ்லி, கொலம்பா, இரினியஸ் சரித்திர தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோரையும் காட்டிலும் இவரும் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவன் அவரை நியமித்த மனுஷன், தேவன் இவரை 7ஆம் தூதன் என்று அவருடைய செய்தியில சொன்ன மனுஷன்.
இவர் என்ன பேசுறாரு மட்டும் கேளுங்க சத்தியத்தை. அப்புறம் நீங்க சத்தியத்தை நல்லா கேட்டு அவர் யாரை குறிச்சு பேசுறாரு, எதை குறிச்சு பேசுறாருன்னு நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இந்த தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். இந்த தீர்க்கதரிசி 1965 மரித்து போய்விட்டார். அதற்கு முன்பாக பல ஆண்டுகளாக ஊழியம் செய்தார், அற்புதங்கள் செய்தார். மரித்து போன பிணங்களை 5 பிணங்களை எழுப்பியிருக்கிறார். குஷ்டரோகிகள், முடவர்கள், பாம்பேல வந்து அநேக திரளான முடவர்கள் நடந்தார்கள். இப்படி பல சரித்திரங்கள் இருக்கிறது. ஆகவே இவருடைய சரித்திர புத்தகங்களை தயவு செய்து வாசிங்க. இவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் செய்தியை தான் சொல்றாரு. இந்த காலத்திலே கடைசி கால தீர்க்கதரிசி இவர்தான். இவருடைய சத்தியத்தை இன்றைக்கு ஸ்தாபனங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் இவரை குறித்து பேசவில்லை என்பதை குறித்து அடுத்த வீடியோவிலே நான் உங்களிடத்தில் காண்பிக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கே புரியும், ஓஹோ இதுதான் காரணமான்னு சொல்லிட்டு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலியமா பேசுற வார்த்தைகள் அப்படி. எப்படி பரிசுத்த வேதாகமத்துல யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தானோ, அந்த யோசேப்பு அவர் கண்ட தரிசனங்களை குறித்து அவர் குடும்பத்திலே அவருடைய சகோதரர்களிடத்துல சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்களோ. ஏன் வெறுத்தாங்கன்னு கேட்டாக்கா, அவர் கண்ட தரிசனங்கள் அப்படி. வெறுத்தார்களோ, சகோதரர்களே அவருடைய தம்பியை வெறுத்தார்களோ, அப்படிதான் இன்றைய காலத்திலும் கூட இவர் கண்ட தரிசனங்களும் இவர் பேசின பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமா பேசின உபதேசங்களையும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சகோதர ஸ்தாபனங்கள் இவரை வெறுக்கிறது. அவ்வளவுதான். இவரும் தேவன் இவர் மூலமா பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய சத்தியங்கள் மிக அற்புதமான சத்தியங்கள். அதை குறித்து இந்த வில்லியம் மரியம் பிரென்ஹாம் தீர்க்கதரிசி என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நான் வாசிக்கின்றேன். நீங்களும் தயவு செய்து கேளுங்க, பிரயோஜனமா இருக்கும். அவர் வேற யாரும் இல்ல, பரிசுத்த ஆவி அவர் மூலமா பேசின வார்த்தைகள். அவர் கிறிஸ்து இயேசுவை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ரியல் உண்மையான இந்த உலகத்திலே உண்மையான தேவனுக்கென்று பரிபூர்ணமாக உண்மையும் உத்தமமாக இவர் ஊழியம் செய்தவர். தேவன் மூலமாய் கிரிகளை நடப்பித்தார். ஆகவே இவர் பேசின வார்த்தைகளை நான் வாசிக்க நான் உங்களிடத்தில் ஆசைப்படுகிறேன். ஆகவே வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்ற வார்த்தை. அதை குறித்து இவருடைய செய்தி என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கின்றேன், தயவுசெய்து முழுமையாய் நீங்கள் கேளுங்கள். இச்சபையின் காலம் அதாவது இவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டாக்கா, 7 சபை காலங்கள் வியாக்கியானம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே பக்கம் 153 என்ற அந்த பக்கத்திலே இவர் பேசின வார்த்தைகளை சுருக்கி நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இச்சபையின் காலம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவ காலமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாய் பேசுறாரு. நீங்க நினைக்கிறது போல இவர் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இவருடைய வாழ்க்கையில படிச்சிருக்கிறதே 7ஆம் வகுப்பு தான். அதனால இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது போல கல்விமான்களுக்கு தன்னை மறைத்து, வெளிப்பாடுகளை மறைத்து, மறைப்பொருளை மறைத்து, ஒன்றும் அறியாத இருக்கிற பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்துவேன் என்று அவர் பேசியிருக்கிறார் வேதத்திலே. அதுதான் இந்த காலத்துல உண்மையாலுமே நிஜமானுமே அது நடந்தது. அதுதான் வாசிக்கின்ற அவர் மூலியமாய் பேசின வார்த்தைகள். இச்சபையின் காலம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவ காலமாய் இருந்தது. எபேசு காலத்தில் காணப்பட்ட உபத்திரவம், எபேசு காலத்தில் வேதம் சொல்லுகிறது இல்லையோ, எபேசு காலம் சொல்லிட்டு அந்த எபேசு காலத்தில் காணப்பட்ட உபத்திரவம் இக்காலத்தில் அதிகப்படும் என்பது தீர்க்கதரிசனமாய் இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. எபேசு காலத்துல எப்படி உபத்திரம் காணப்பட்டதோ இந்த காலத்திலும் அதிகமாக உபத்திரவங்கள் இருக்கும் என்று தீர்க்கதரிசனமா உரைத்திருக்கிறது. வெளிப்படுத்தும் புத்தகம் 2:9 தீர்க்கதரிசனமா உரைத்திருக்கிறது என்று இவர் பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா பேசியிருக்கிறார். உலகத்தின் எப்பக்கத்திலும் உள்ள கிறிஸ்தவர்கள் சபைகளின் காலங்களில் துன்புறுவார்கள் என்று பவுலின் பின்கண்ட வசனங்களின் மூலம் தெளிவாய் பேசியிருக்கிறார். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் எபிரியர் 10ஆம் அதிகாரம் 32 38 வாசினாக்கா பவுல் அங்க என்ன பேசப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இதெல்லாம் வாசிச்சாக்க லேட் ஆனா, அதனால வசனங்களை சொல்றேன், நீங்கள் வேதத்தை பிரித்து பாருங்க.
அதனால எபேசு காலத்தில் இருந்த உபத்திரவத்தை காட்டிலும் இப்போ இந்த கடைசி காலத்திலும் நமக்கு அதிக உபத்திரவம் இருக்கும் என்று தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் நம்முடைய செய்தியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. சர்வ வல்லமுள்ள தேவன் சபையின் மத்தியில் உலாவிக் கொண்டு, எப்படி இந்த சபையின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். மெய்ப்பனை போல் தம்முடைய ஆடுகளை பாதுகாத்தாலும், எப்படி மெய்ப்பனை போல் ஆடுகளை பாதுகாத்தாலும் நான் உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் என்று மாத்திரம் கூறி, அது மட்டும் சொல்றாராம், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்றாரு, கூறி அவைகளை நீக்க முன்வரவில்லை. அந்த உபத்திரவத்தை நீக்குவதற்கு முன்வரவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அநேக மக்களுக்கு இது இடரலா இருக்கிறது. தேவன் நம்மில் உண்மையாக அன்பு கூறுவாரானால், மக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் உங்க உபத்திரவத்தை அறிந்திருக்கிற மட்டும் சொல்றாரு இயேசுநாதரு. அதனால மக்கள் இடரல் அடைகிறாங்களாம். தேவன் நம்மில் உண்மையாக அன்பு கூறுவாரானால் அவருடைய பிள்ளைகள் துன்புறுவதை கண்டு அதற்கேற்ற பரிகாரம் செய்யாமல் இருப்பது ஏன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயப்பட்டனர். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயப்பட்டாங்களாம். ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூறுவாரானால் அன்பு கூறுவாரானால் என்னவா அதுக்கேற்ற பரிகாரம் செஞ்சிருப்பார, அது ஏன் அவர் செய்யலன்னு சொல்லிட்டு ஜனங்களை அதிசயப்படுகிறார்கள். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜென்ரலா இருக்கிற கிறிஸ்தவர்களை என்ன சொல்றாங்க, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேங்க, எவ்வளோ கோவிலுக்கு போறேங்க, எத்தனையோ மீட்டிங்கு போறேங்க, எல்லாத்தையும் பார்த்துருந்தானுங்கிறாரு அந்த இயேசுநாதர், ஏன் தான் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரோ அப்படின்னு பணத்துறாங்களா இல்லையா? நிறைய பேர் பணத்துறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அந்த காலத்துல தேவனுக்கு சொந்தமான ஜனங்க அப்படி பணத்தினாங்க, அதிசயப்பட்டாங்களாம். அதேதான் இன்னைக்கும் நடந்து இருக்குது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்ததோ அதேதான் நடக்குது இன்னைக்கு. ஆனா அது இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் வேதத்தை உணராமல் இருக்கிறார்கள். ஏன், எதுக்கு கர்த்தர் அப்படி கண்டும் காணாத போல இருக்கிறாரு? ஏன் அவைகளை நீக்கவில்லை? அந்த உபத்திரவத்தை ஏன் நீக்கல? பாருங்க, ஏன் நீக்கல? எல்லாமே உங்களுக்கு வரும். அவ்வளவு அற்புதமா பேசியிருக்கிறாரு. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சிநேகித்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரை சிநேகிக்கவில்லை. அதே போலதான் இன்றைய எபேசு சபை காலத்துல என்ன நடந்ததோ, உபத்திரவம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது சபையிலே, ஆனால் அவர்கள் தரித்திரராக இருந்தார்கள். அன்றைக்கு என்ன நடந்ததோ அதேதான் இன்றைக்கும் அதை காட்டிலும் பல மடங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார். இன்றும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களோ கர்த்தரை நேசிக்காமல் இருக்கிறார்கள். ஐயோ, அப்படிலாம் இல்லை பிரதர், நாங்கள் நேசிச்சோம்னாக்கா கோயிலுக்கு வருவோமா, நாங்க நேசிக்கலனாக்கா கோயிலுக்கு வராம இருப்போமா, நாங்க இயேசுவை நேசிக்கிறதால நாங்க கோவிலுக்கு வரோம், நாங்க இயேசுவை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க உள்ளத்துல கர்த்தரை உண்மையாலுமே நேசிக்கல. அதற்கு அவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க வேதத்துல பாருங்க, ஹல்லேலூயா, என்ன சொல்றாங்க, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். இதுக்கு நிறைய வசனங்கள்லாம் சொல்றாரு தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலியமா. இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், எனக்கு நேரம் ஆயிடும். நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் நீங்க 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா யாருமே பார்க்க மாட்டாங்க பிரதர், சுருக்கமா 10 நிமிஷம் பேசுங்க பிரதர் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் வச்சு பேசுறேன், ஒரே ஒரு உண்மையா உத்தமமான ஒரு கிறிஸ்துவன் இல்ல ஒரு 10 கிறிஸ்துவ உண்மையான கிறிஸ்துவன் அந்த ஸ்தாபனத்தில் இருப்பான்னு சொன்னாக்கா அவன் பார்ப்பான். இல்ல மனவாட்டி சொல்லக்கூடிய உண்மையான ஒரு 1 10 5 இருக்குன்னு சொன்னாக்கா 1 மணி நேரம் செய்தி 10 மணி நிமிஷம் ஒரு அரைவர் செய்தி இருந்தாலும் 3/4 மணி நேரம் அது பார்க்கும். அந்த 10 பேருக்காக அந்த 5 பேருக்காக தான் கர்த்தரை பேச வைக்கிறாரான்றது எனக்கு தெரியல. என்னால இந்த 10 நிமிஷம் எல்லாம் பேச முடியாது. அப்படி நான் 10 நிமிஷம் பேசலாம், அந்த 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை பேசுறதுலாம். பணத்துக்காக நான் ஊழியம் செய்யலைங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, புரியுதுங்களா?
10 நிமிஷம் பேசினா மக்கள் பார்ப்பாங்க, இதெல்லாம் வேஸ்ட். மக்களை கவருவது, மக்களை ஏமாத்துறது. அந்த மாதிரி நம்மளுக்கு பேசவும் தெரியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட சுருக்கமா பேசணும். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் பேசினா அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். உண்மையான கிறிஸ்துவனுக்கு, இயேசுவை நேசிக்கிற உண்மையான மகத்தான கிறிஸ்துவனுக்கு. ஆனால் அவர்கள் சொல்றாங்க, நீர் எங்களை எப்படி நேசித்தீர் என்று சொல்றாங்களாம். நீங்க மல்கியாவில் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்து பாருங்க. பவுலை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது போன்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பவுலை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது போன்று, அல்லது யோபை கஷ்டத்திற்கு உள்ளாக்கினது போன்று நம்மை அவர் கஷ்டத்திற்கு உள்ளாக்கலாம். இது அவருடைய தனி உரிமை, கிறிஸ்துவுடைய தேவனுடைய தனி உரிமை. நம்முடைய கஷ்டத்துக்கு உள்ளாக்கலாம். யோபை எப்படி கஷ்டத்துல உபத்திரவத்துல உள்ள அனுப்புனாரோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை யோபை போல உபத்திரவத்துல நம்மை கொடுக்கலாம், மரணத்துக்கு நம்மை கொடுக்கலாம். அது அவருடைய தனி உரிமை என்று சொல்லுகிறார். அவர் சர்வ அதிகாரம் பெற்றவர். ஆனால் இவை அனைத்திலும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உபத்திரத்துல கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நோக்கம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு கிறிஸ்துவுக்கு. பாருங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, ஹல்லேலூயா, நாம் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு நிலை நிற்க வேண்டும் என்று அவர் எண்ணம் கொள்ளுகிறார். ஆதலால் இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகின்றனர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்கள். நாம் அவரோடு கூட பாட அனுபவிக்கவில்லை எனில் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியாது. அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து பாடுபட்டார், நாமும் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த காலத்திலும் பாடுகளை சகிக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. பாடுகள் மூலமாக நாம் நற்குணங்களை அடைந்து, பாடுகள் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்குணங்களை அடைந்து வெற்றி அடைகிறோம். ஆளுகை செய்யும் எந்த மனிதனுக்கும் நற்பண்பு அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்பண்பு அவசியமாயிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மனிதனின் ஆட்சி சாத்தானின் கிரியை கொண்டதா இருக்கிறது. பாத்தீங்களா, இன்றைய உலகத்திலே மனுஷனுடைய ஆட்சியெல்லாம் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் அடிதடி. உபதேசம் பண்ண அடிதடி, உபதேசம் பண்ண சண்டை வருது, உபத்திரவம் வருது, பயங்கரமான உபத்திரங்கள் வருது. எப்படி எபேசு சபை காலத்தில் உபத்திரங்கள் வந்ததோ அதை காட்டிலும் மகத்தான உபத்திரம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. பாடுகள் வரும், அதெல்லாம் சகிக்கணும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அனுபவிக்கும் தற்காலிகமான பாடுகள் அவர் வரும்போது நம்மிடத்தில் வெளிப்படும் மகத்தான மகிமையோடு உபத்திரவத்தின் மூலம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க சித்தம் கொண்டவர்களுக்கு மேலான பொக்கிஷங்கள் வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, மேலான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அவருடைய பாடுகளை நாம் அனுபவிப்போம் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான, அப்போ நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் பரலோகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில கொஞ்சமாவது கர்த்தருக்கென்று பாடுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். சுகபகமா இருக்கிற சபைகள், சுகபகமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்ம செத்தம்னாக்கா நமக்கு பரலோகத்துல பொக்கிஷம் கிடைக்கவே கிடைக்காது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பேதுரு கூறுகிறார், பாடுகளின் மூலம் நாம் கிறிஸ்துவின் தன்மையை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டதில் அதிசயப்பட வேண்டாம். அவருடைய புத்திரரான நாம் எல்லோரும் சோதிக்கப்பட்டு சிட்சிக்கப்படுகிறோம்.
உபத்திரவப்பட்டு சோதிக்கப்படாத சபை தேவனால் உண்டான சபை அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மிக அற்புதமாய் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டு சோதிக்கப்படாத சபை தேவனால் உண்டானதல்ல. நீங்கள் எபிரியர் 12ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்து பாருங்க. இங்க அழகா சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே சபைகள் இன்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறது, பயங்கரமான ஐஸ்வர்யம் இருக்குது சபையில, செல்வங்கள் இருக்கிறது, பண வசதி பயங்கரம், கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கிறான் இன்னைக்கு சபையில. இன்னைக்கு சென்னையில ஏஜி சபையை பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி சொத்து இருக்குது, பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் சென்னையில. இந்த துறைப்பாக்கம் போகக்கூடிய அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய பல கோடி செலவுல கட்டி பயங்கரமான ஒரு கூடாரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க, மக்கள் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப பாருங்க எவ்வளவு செல்வாக்கு அவங்ககிட்ட இருக்கும். இன்றைக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கின்ற ஒரு சில பாஸ்டர்களுக்கு சபை கட்ட கூட அவங்ககிட்ட பணம் இல்லை. எத்தனையோ பேரு ஓலை கொட்டாயை வச்சு இன்னும் ஊழியம் செய்யறாங்க, இல்ல தார்பாய போட்டு ஊழியம் செய்யறாங்க, அவங்கள பணமே இல்லை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது, அந்த ஸ்தாபனத்துல பல கோடி பணம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அல்லேலூயா. இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வரான், அந்த பணத்துல தூக்கின்னு போயிடறான். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகளை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். சபைக்கு வரான், சபைக்கு யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறானதுல இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வரான், கணக்கு வழக்குறான், பார்த்தா பணம் சபையில கோடி கோடியா இருக்குது, தூக்கி போய்க்கினே இருக்கிறான். இதெல்லாம் யாரு பண்ணங்க? உழைச்ச, கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த காணிக்க ரத்த காசு பணம். பாருங்க, அந்த சபைய அந்த பணத்தை ஏழ்மையான பாஸ்டர்களுக்கு கொடுத்து அந்த பில்டிங் கட்ட உதவி பண்ணலாம் இல்லையா? செய்யறது இல்ல. ஐஸ்வர்யம் அதிகமா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு வேதத்துல, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனா தரித்திரம் உள்ள சபையா இருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எபேசு சபையிலே நடந்த அந்த காலத்தை காட்டிலும் இன்றைக்கு அதிக தரித்திர சபைகள் தான் இருக்குது. அந்த தரித்திர சபைக்கு தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, கிறிஸ்தவர்கள். நீங்களா சொல்லலாம், நான் பல கோடி வச்சுனுக்கிறேன், நான் பல கோடி பணம் வச்சுனுக்கிறேன்னு சொல்லலாம். அதை குறித்து அவர் என்ன சொல்ற, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு என்பதை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். தரித்திர சபைகள் தான் இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ள சபை ஏராளமா இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் உள்ள சபை, ஸ்தாபன சபைகள் அத்தனையும் தரித்திர சபைகள் என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சபையின் மத்தியில் உலாவி ஒரு தகப்பன் குடும்பத்தை கவனிப்பது போன்று, யாரு? தேவன் ஆவியானவர் சபைகளை நோக்குகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் பார்க்கிறார். எவ்வளவு அற்புதமா சொல்றார் பாருங்க. தம்முடைய சபையின் மத்தியில் உலாவி அவருடைய ஒரு தகப்பன் குடும்பத்தை கவனிக்கிறது போன்று சபைகளை நோக்குகிறார். அவரோ சபைக்கு தலைவன். இவர் யாரு? சபைக்கு தலைவன். இவர் யாரு? மணவாட்டிக்கு தலைவர். அல்லேலூயா. சரி, அவரோ சபையின் தேவைகளை சந்தித்து அதை பாதுகாக்கிறவர். இருப்பினும் சபையின் தரித்திரத்தை குறித்து ஒன்றும் செய்யாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சபையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகள் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறது, ஏகப்பட்ட பணம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அந்த அத்தனை சபையும், இன்றைய காலத்தில் இருக்கிற அத்தனை சபையும், ஏஜி சபை எடுத்துக்குங்க, சிபிஎம் சபை எடுத்துக்குங்க, சிஎஸ்ஐ சபை எடுத்துக்குங்க, கத்தோலிக்க சபை எடுத்துக்குங்க, இன்னும் எத்தனையோ ஸ்தாபனங்கள், மிகப்பெரிய ஸ்தாபனம், பெரிய பெரிய லுத்தரன் சபையெல்லாம் பெரிய ஸ்தாபனங்கள், அல்லது வெஸ்லின்னு சொல்லக்கூடிய ஸ்தாபனங்கள் மிகப்பெரிய ஸ்தாபனங்கள். எத்தனை மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கிறதோ அந்த சபைகள் அத்தனையும் தரித்திர சபைகள், வறுமை அடைந்த சபைகள் என்று கர்த்தர் அறிந்திருந்தும் கூட அவர் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. சபையின் தரித்திரத்தை குறித்து ஒன்றும் செய்யாதவராயிருக்கிறார். ஏங்க? ஏன் கர்த்தர் ஒன்றும் செய்யாம இருக்கிறாரு? அவங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனா தரித்திரம். என்ன தரித்திரம் பாருங்க. சத்தியம் சரியான முறையில் போதிக்கப்படாத அநேக விசுவாசிகளுக்கு அது இடரலா இருக்கிறது. சத்தியம் போதிக்கப்படாத, பார்த்தீங்களா?
நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வேதம் இருக்குது, பரிசுத்த வேதம். இதுல என்ன எழுதியிருக்கிறதோ அதையே சொல்லி அதையே 10 முறை பேசி பேசி பிரசங்கமா ஓட்டுறாங்க இன்னைக்கு பாசங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மறைப்பொருள். இதுக்கு பேரு மறைப்பொருள். இந்த வேதத்துக்கு உள்ள வேதம் எழுதியிருக்குதே, இந்த வேதம் எழுதியிருக்குதுல, பிரிச்சா வேதம் எழுதியிருக்குது. அந்த எழுதியிருக்கிற வார்த்தைக்குள்ள ரகசியம் அடங்கி இருக்குது. அந்த ரகசியத்தை தான் கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதிப்பார் என்று வேதம் சொல்லுதே. அது யாரை வைத்து போதிப்பார் என்று பார்க்க போனால், இந்த சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய இந்த மனிதனை குறித்து தான் கடைசி கால தீர்க்கதரிசி 7ஆம் தூதன் இந்த ஒரே ஒரு மனிதனை கொண்டு தான் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை இவர் மூலியமாய் தான் நிறைவேறிற்று. அல்லேலூயா, நிறைவேறிற்று. இது உண்மையை சொல்ற தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே. இது நான் சத்தியத்தை குறித்து பேசுறேன். போதகர்களை, பாஸ்டர்கள், ஸ்தாபன பாஸ்டர் பாப்பீனாக்கா இது உண்மையான சத்தியம். ஆக இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை குறித்து அவர்கள் பேசுவது கிடையாது. சத்தியம் இல்லை, மறைப்பொருள் இல்லை. சபைகளிலே, ஐஸ்வர்யம் உள்ள சபைகளிலே, செல்வாக்கு உள்ள சபைகளிலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் சத்தியம் இல்லை. சத்தியம் தான் எங்க சர்ச்சையில சொல்றாங்களே பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சத்தியம் இல்லை கண்ணா, அந்த சத்தியம் இல்லை. அன்பு சகோதரியே, சத்தியம் சொல்லக்கூடியது மறைந்திருக்கிற மறைப்பொருள் சொல்லக்கூடியது வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாத சபைகள் தான் இன்றைக்கு ஐஸ்வர்யம் உள்ள சபைகள் இருக்கிறது. அந்த வெளிப்பாடு இல்லாத சபைகள், மறைப்பொருள் இல்லாத சபைகள், ரகசியத்தை சொல்லாமல் இருக்கிற சபைகள், ஸ்தாபன சபைகள், ஐஸ்வர்யம் உள்ள சபைகள், அதுதான் தரித்திரம் என்று இந்த வில்லியம் மரியன் செய்தியிலே சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைய காலத்தில் சத்தியம் சரியான முறையில் போதிக்கப்படாத அநேக விசுவாசிகளுக்கு அது இடரலா இருக்கிறது. நானே ஒரு ஸ்தாபன சர்ச்சில் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வராங்க. இப்ப எப்படியோ ஒரு 150 பேர் வருவான்னு நினைக்கிறேன். பூந்தமல்லிக்கு உள்ள குன்றத்தூர்ல இருந்து கொஞ்சம் உள்ள குன்றத்தூருக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரைட்ல போனோம்னா ஒரு ஊருக்குது, வில்லேஜ். அங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பிரசங்கம் பண்ணேன். கடைசியில முக்காடு, பெண்கள் தலைமுடியே முக்காடா இருக்கிறது சொல்லி ஒரு டெமோ காண்பித்து அங்க பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு அங்க 80 பேருக்குமே இந்த சத்தியமானது இடரலா இருந்துச்சு. ஏன்னு கேட்டாக்கா, அந்த போதகர் இந்த முக்காடு, தலைமுடியே முக்காடு சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. அவருக்கு தெரியாது, அவர் பேசல. அதனால அங்க உள்ள மக்களுக்கு அந்த வார்த்தையானது இடரலா இருந்தது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா சொல்ற வார்த்தைகள். இந்த சத்தியம் சரியான முறையில் போதிக்கப்படாத இன்றைக்கு ஒவ்வொரு ஐஸ்வர்யம் நிறைந்த சபைகள், சத்தியம், வெளிப்பாடு, மறைப்பொருள் போதிக்கப்படாத சபைகள் தான் இருந்தது. ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைய காலத்தில் இருக்கிற லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிற சபைகளுக்கு சத்தியத்தை சத்தியமாய் பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாய் போதித்திருக்கிறார். அப்ப ஆக ஐஸ்வர்யம் உள்ள சபைகள் இன்றைக்கு சபையிலே சத்தியம் போதிக்கப்படாத சபைகள் இடரல் அடைந்திருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் கஷ்டப்படுவதை அவர் எவ்வாறு சகித்துக் கொண்டிருக்கிறார்? அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் உடனே அளிக்க வேண்டாமா அப்படின்னு ஜனங்களா சொல்றாங்க. ஓகே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பவுலின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஏழையாகவே இருந்தார்கள். ஆகையால் இக்காலத்தில் உண்மையான பியூர் கிறிஸ்தவர்களும் ஏழையா இருக்க வேண்டும். ஆனால் லவோதிக்கேயா சபை, கடைசி கால சபை, லவோதிக்கேயா சபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இந்த லவோதிக்கேயா சபை ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கிறது. இக்காலத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி, அல்லேலூயா, ஆவிக்குரிய வளர்ச்சி ஐஸ்வர்யம் உள்ள சபைகளிலே இல்லாமல் இருக்கிறது. அதுதான் தரித்திரம். அருமை கிறிஸ்துவ நண்பர்களே, என் அருமை சகோதரிகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி, அந்த தரித்திரம், அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறபடியினால்தான், ஆவிக்குரிய வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறபடியால் தான், சத்தியம் இல்லாமல் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு அந்த ஐஸ்வர்யம் உள்ள சபைகள் அத்தனையுமே தரித்திரம் உள்ள சபைகளா இருக்கிறது. ஆனா அவர்களிடத்துல செல்வம் அதிகமா இருக்கிறது. ஆனா செல்வம் மட்டும் அதிகமா இருந்து என்னங்க பிரயோஜனம்? தரித்திர சபைகளா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தாபன சபைகள் தரித்திர சபைகளா இருக்கிறது. உண்மையான லவோதிக்கேயா சபை
உலக பிரமாண ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? உண்மையாகவே லவதக்கியா சபை உலக பிரமாண ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறது, ஆவியில் வறுமை அடைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? ஆவியில இன்றைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், ஏஜி சபை வறுமை அடைந்திருக்கிறது, சிபிஎம் சபை வறுமை அடைந்திருக்கிறது, லுத்தரன் சபை வறுமை அடைந்திருக்கிறது, சிஎஸ்எஸ் சபைகள் வறுமை அடைந்திருக்கிறது, கத்தோலிக்க மத ஸ்தாபனங்கள் சபைகள் வறுமை அடைந்திருக்கிறது. ஏன்? அவங்க கிட்ட ஐஸ்வர்யம், பல கோடி சொத்து சபையில இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, ஆவிக்குரிய வறுமை அடைந்திருக்கிற சபைகள் அத்தனையுமே. ஆனா அவங்க கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் ஆவியிலே அவர்கள் வறுமை அடைந்திருக்கிறார்கள். சத்தியமில்லாத சபைகள். ஆனால் தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள். செல்வம் இல்லாத சபைகள் இருக்கும், பணம் இல்லாத சபைகள், ஏழ்மையான சபைகள், ஐஸ்வர்யம் இல்லாத சபைகள், மிகவும் கஷ்டப்பட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வார்கள். மணவாட்டி சபைகளை குறித்து பேசுற மணவாட்டி கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாக எங்கேயாவது இருக்கும். தரித்திர சபைகள், அவங்கள பணம் இல்லாத, ஐஸ்வர்யம் இல்லாத, அவங்க தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள். குடிப்பும் அல்லது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அந்த ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. யார்கிட்ட? தரித்திரம் உள்ள சபை கிட்ட இருக்குது. உலகம் கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை பெற்றவன் உண்மையான ஐஸ்வர்யவான் அல்ல. புரிஞ்சுங்களா? உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் பெற்றிருக்கிற அந்த சபைகள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் பெற்றிருக்கிற மனுஷர்கள், உலகத்தின் ஐஸ்வர்யம் பெற்றிருக்கிற சபைகள் உண்மையான ஐஸ்வர்யவான் சபைகள் அல்ல. தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறவனே உண்மையான ஐஸ்வர்யவான். தேவனால, அவருடைய ஆவியின் வரங்களினால, ஆவியின் ரகசியம் மறைப்பொருளினால, ஆவியின் சத்தியத்தினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் உள்ள சபை. உலகப்பிரமாண ஐஸ்வர்யம் உள்ள சபையை நீங்க போனீங்கன்னாக்கா நீங்க அத்தனை பேருமே தரித்திரர்கள் என்று அவர் சொல்லப்படுகிறார். இக்காலத்தில் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாதுமா. ஐஸ்வர்யம் உள்ள சபைக்கு போனாக்கா எனக்கு எல்லாமே பரலோகம் கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், இதோ கிடைச்சிடும் நினைக்காத. ஒன்னே ஒண்ணு மட்டும் கிடைக்கும், நிச்சயமா ஒண்ணு கிடைக்கும். அந்த ஐஸ்வர்யம் உள்ள சபைக்கு எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேருக்கும் மாறாமல் நரகம் கிடைக்கும், 100%. ஆனா பரலோகம் கிடைக்காது. ஏன்னா அது தரித்திர சபை, வறுமை அடைந்திருக்கிற சபை, சத்தியம் இல்லாத சபை, ஆவியிலே வளர்ச்சி அடையாத சபை. ஹல்லேலூயா! ஆவியிலே வறுமை அடைந்திருக்கிற சபை. ஆனா அந்த சபையிலே உலகப்பிரமாண ஐஸ்வர்யம் ஜாஸ்தி இருக்கும். அதனால்தான் சொல்ற, இக்காலத்தில் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. இன்றைக்கு சபைக்கு இதுவரை இருந்த சபையை காட்டிலும், இன்றைய இருக்கிற சபைகள் இதுக்கு முன்னால் இருந்த சபைகளை காட்டிலும் என்னவா இருக்குது? அதிக ஐஸ்வர்யம் உண்டு. இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரம் அவர்கள் அதிகமாக சாதிக்கவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக ஒன்றுமே சாதிக்கல, அவர்கள் சாதிக்கவில்லை. தேவன் தம்முடைய ஆவியில் கிரியை செய்கிறார் என்று ஐஸ்வர்யத்தில் மாத்திரம் அவர் கிரியை செய்யவில்லை. அல்லேலூயா! ஆவியிலே, தேவனுடைய வார்த்தையில அவர் கிரியை செய்கிறார். ஐஸ்வர்யத்திலே கர்த்தர் கிரியை செய்யவில்லை. முக்கியமானது கவனிங்க. சத்தியத்தை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஜீவியத்தின் மூலம் ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆண்டவர், நான் நல்ல ஜீவியம் பண்றேன், என்கிட்ட உண்மையான ஜீவியம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லை, நான் நல்ல முறையில ஜீவித்து இருக்கிறேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கிட்ட சத்தியம் இருக்காது. சத்தியம் இருக்கும், நிறைய வார்த்தைகள் வச்சிருப்பாங்க, நல்ல ஆழமான சத்தியம், வெளிப்பாடு, மறைப்பொருள், நிறைய இவருடைய மெசேஜ், தீர்க்கதரிசி வில்லியம் செய்தியெல்லாம் கேட்டு நல்ல தரோவா வச்சிருப்பாங்க, பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அவங்கிட்ட வாழ்க்கையில அந்த மனிதனிடத்துல உண்மையான ஜீவியம் இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மிக அற்புதமா, சத்தியத்தை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன்
ஜீவியத்தின் மூலம், உண்மையான தன்னுடைய ஜீவியத்தின் மூலம் ஆவியானவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள அசைவாடுகிறார் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு சபையிலே அசைவாடுகிறார் என்று சொன்னால் அந்த சபை நல்ல சத்தியத்துல நிறைந்திருக்கிற சபையா இருக்க வேண்டும். அந்த சபை சரியான வகையில நடத்த வேண்டிய ஒரு போதகரா இருக்க வேண்டும். உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு போதகர் இருக்கக்கூடாது. உலகத்தை வெறுக்கக்கூடிய ஒரு போதகர் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சத்தியத்தை முற்றிலுமாய் அறிந்து தன் ஜீவியத்தின் மூலமாகத்தான், சரியான ஜீவியம் கர்த்தருக்கென்று இருக்கிற அந்த ஜீவியத்தின் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். ஆகவே உபத்திரவம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பாடுகளை சபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனோடு கூட ஆளுகை செய்வீர்கள். உபத்திரவம் கண்டிப்பா சபையிலே இருக்கும். ஐஸ்வர்யம் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஐஸ்வர்யம் உள்ள சபை தரித்திரராக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வறுமை அடைந்திருக்கிற அந்த சபைகள் உலகப்பிரமான ஐஸ்வர்யம் மட்டுமே இருக்கிறது ஒழிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அவைகளிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பார். அந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லப்படுகிற அந்த 2:9 சொல்லப்படுகிற வசனம், அதற்கு கீழே தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? சாத்தானுடைய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. சாத்தானுடைய கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு சபை இந்த உலகத்தில் இருக்கிறது. தூஷணத்தையும் அறிந்திருக்கிறாராம். அப்போ அந்த சாத்தானுடைய கூட்டத்தாருடைய தூஷணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை குறித்து நாம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து என்ன பேசியிருக்கிறார் அந்த சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓஹோ, அதனாலதான் இவரை வெறுக்கிறாங்களா ஸ்தாபன பாஸ்டர்னு நல்லா கிளீனா திட்டவட்டமா புரிஞ்சிடும். கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பராக. புதிய செய்தியோடு பரிசுத்தாவி துணோடு சந்திக்கிறேன். அநேகருக்கு சத்தியங்களை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே.